ஹே கைஸ், வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். யாருமே எதிர்பாராத ஒரு நிகழ்வு கரூர் மாவட்டத்துல நடந்திருக்கு. உண்மையாலே அந்த செய்தி நம்ம எல்லாரையும் ரொம்பவே மன கஷ்டத்தை படுத்திருக்கு. அதுவும் குறிப்பா விஜயோடைய பரப்புரையில கூட்ட நெரிசல்னால பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அண்ட் இந்த விமர்சனத்தை பத்தி யார் யார் என்னென்ன கருத்துக்கள் வச்சிருக்காங்க, அண்ட் இனிமே இதை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கரூர்ல நடந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல கட்சிகளுடைய ஒரு போரே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 2026 எலெக்ஷனை நோக்கி எல்லா கட்சிகளும் மக்களும் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால, ஸோ எப்போ எந்த கட்சி விழுகும்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இப்போ கரூர் மாவட்டத்துல அதுவும் விஜயோடைய பரப்புரை அப்போ இவ்வளோ உயிரிழப்புகள் இழந்திருக்கிறதுனால நிறைய இது பேசும் பொருளா ஆகியிருக்கு. அண்ட் இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். ஸோ சில மக்கள் என்ன விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா உயிரிழந்தவங்களுடைய பெற்றோர்களே என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு விஜய் மேல தப்பு இல்ல, நாங்க தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்க கூடாது, முன்னாடியே எங்க வீட்டுல சொன்னாங்க போகாதீங்க நசுங்கிடுவீங்கன்னு சொல்லி, ஆனா நாங்க தான் கேட்காம வந்துட்டோம். ஸோ இதுக்கும் விஜய் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னும் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ராப்பரான ஒரு செக்யூரிட்டியும் போலீஸ் ஃபோர்ஸும் அங்க இல்ல, அண்ட் கரண்ட்டும் கட் ஆயிருக்கு, ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல நம்ம டோட்டலா விஜய் மேலதான் எல்லா தப்புன்னும் சொல்லிட முடியாது, அண்ட் சேம் டைம் கவர்மெண்ட் மேலதான் எல்லா தப்புன்னும் சொல்லிட முடியாது. ஏன்னா இங்க ரெண்டு சைடுமே நிறைய குறைகள் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி நம்ம லைனா பேச பேச லைக் நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணாலுமே எந்த சைடு உங்களுக்கு தப்பு இருக்கு அப்படின்னு உங்களால ஒரு 100% ஒரு ரிசல்ட்டை கொடுக்கவே முடியாது. முதல்ல நம்ம டிவிகே சைட்ல இருக்கிற தரப்பு நியாயங்களை பத்தி பேசுவோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலையே இந்த கரூர் மாவட்டத்துல பரப்புரையை நடத்த ஒரு நல்ல இடமா, அதாவது லைட் ஹவுஸ் இந்த மாதிரி இடத்த தான் அவங்க அப்ரூவலுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குறுகலான ஒரு சாலையை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே நியூஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் சொல்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்ன சாலை. ஸோ நம்மளும் வீடியோஸ் அதுல எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ மக்களால ஏதாச்சும் முடியல, மூச்சு திணறுது அப்படின்னா கூட ஒரு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த சாலை அவ்வளோ கும்பலால நிறைஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்த தான் அவங்க டிவி கேக்கு பிரச்சாரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கே அப்ரூவல் கேட்கும் பொழுது என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 10,000 மக்கள் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்க அந்த இடத்த கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் பரப்புரை நடத்துறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இபிஎஸும் இதே இடத்துல தான் அவருடைய பரப்புரையை நடத்தினாரு. அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கம்பேரிட்டிவ்லி இபிஎஸ்க்கு வர கூட்டம் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தொண்டர்கள் கட்சிக்காரங்க இப்படிதான் இருக்கும். ஆனா விஜய்க்கு அப்படி இல்லை. அவங்களுடைய ஃபேன்ஸ் பேஸ் வருவாங்க, அண்ட் தொண்டர்கள் வருவாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காவல்துறை நல்ல இடமாவே கொடுத்திருக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த பரப்புரைகளை பார்க்கும்போதே எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது காவல்துறை கண்டிப்பா ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த இடமா தான் அவங்க கொடுத்தே இருந்திருக்கணும். அண்ட் எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய பிரச்சாரங்கள்ல ஆம்புலன்ஸ் வரதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பாரு. ஏன்னா அங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது, கண்டிப்பா ஆம்புலன்ஸால அங்க இருந்து கடந்து போக முடியாதுன்னு தெரிஞ்சோம் ஏன் போலீஸ் அவங்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவான ஒரு வழிய ஆயத்த பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி ரொம்பவே நியாயமான ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ அதே நிகழ்வு தான் இந்த கரூர்லயும் நடந்திருக்கு. கரெக்டா விஜய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஸோ நம்மளே அந்த வீடியோவை பார்த்துருப்போம், செம்ம மக்கள் கூட்டம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸை விட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்க உயிரோ இழந்து போகும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இடமே இல்லாத அளவுக்கு ஒரு கூட்டம் நிக்குது. ஸோ அங்க ஆம்புலன்ஸை விட்டாங்க அப்படின்னா
குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 3 அடி இடமாச்சு தேவைப்படும். ஸோ அங்க இடமே இல்லாம நின்னுட்டு இருக்க மக்கள் கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ விடும்போது, அந்த ஆம்புலன்ஸ்க்கு விடுறேன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் நசுங்கி சின்ன பின்னமா ஆகுறாங்க. அண்ட் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சா போலீஸ் வந்து அவங்களுக்கு அல்டர்னேட்டிவான ஒரு வேயை கொடுக்கணும். 27,000 மக்கள் அங்க சூழ்ந்து இருக்கும்போது எப்படி ஆம்புலன்ஸை அங்க கடந்து போக போலீஸ் விடுறாங்க அப்படின்ற மக்கள் எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. அண்ட் மக்கள் சைட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலி கவர்மெண்ட் அங்க கரண்ட்டு கட் பண்ணியிருக்கவே கூடாது. ஆனா மக்கள் தரப்புல இருந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 27,000 மக்கள் சூழ்ந்து இருக்கிற இடத்துல சரியான மின்சாரம் இல்ல அப்படின்னா, ஒருத்தர் ஸ்லிப்பாயி கீழே விழுந்தாலும் 100 பேர் விழுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பரப்புரையில நடந்த சில விஷயங்கள்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் விஜய் பேசிட்டு இருக்கிற அப்பவே சில காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்துல ஒரு சின்ன பெண்ணு தொலைஞ்சிருச்சு. ஸோ அத வந்து விஜய் கிட்ட சொல்லி மைக்லயே அனௌன்ஸ் பண்ணி அந்த சிறுமிய கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னும் கேட்டிருக்காரு. அண்ட் தண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அண்ட் மரத்துல இருந்து கீழே இறங்குங்க, நிக்காதீங்க அப்படி எல்லாமே அவரால முடிஞ்சது எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இத பண்ணாதீங்க, இங்க வராதீங்க, இத செய்யாதீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, கீழ இறங்கி வந்து யாராலுமே செயல்பட முடியாது. ஸோ தனிப்பட்ட முறையா ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ளேயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அண்ட் டிவிகேக்கு அகெயின்ஸ்டா வந்த சில விமர்சனங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில அவங்க வீட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்புன டைமே ரொம்ப ரொம்ப டிலே ஆன ஒரு டைம். ஸோ ஒரு தலைவர் வந்து இங்க கரெக்ட் டைம்ல பேசணும் அப்படின்னா, அந்த டைம்க்கு அவரு கிளம்பியிருக்கணும். சும்மாவே அவர் போகும்போது மக்கள் கூட்டம் அவர போகவே விடாம தடுப்பாங்க. ஸோ இதனால அவர் ப்ரையாரிட்டியா முன்னாடியே கிளம்பியிருக்கணும்னு சொல்லப்படுது. அண்ட் கரூர்ல அவர் வந்து 12 ஆர் 11 இந்த டைம்ல பேச வேண்டியது. ஆனா அவர் அங்க பேசின டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 7, 7:30 ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே மக்கள் காலையில 11 மணில இருந்து நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி விஜய் வந்து கரெக்ட் டைமுக்கு போய் 11:00 பேசியிருந்தா வெயில் டைமா இருக்கனால கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் டிவிகே சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, கரூருக்கு வரவே எங்களுக்கு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு தடைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இவங்க விஜய் வந்துட்டு இருக்கிற பாதி வழியிலேயே போலீஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணி, "டைம் ஆயிடுச்சு, பரப்புரை குடுக்க வேணாம். நீங்க கிளம்பிடுங்கன்னு" சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா, இந்த மெயின் ரோட்லயே வச்சு நீங்க பேசிடுங்க அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா, சில டிஸ்கஷன் நடந்து, சரி நம்ம அந்த லொகேஷனுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு தான், இந்த லொகேஷனுக்கு கடந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த லொகேஷன் வரதுக்கு முன்னாடியே நெறைய தடைகள தாண்டி தான் விஜய் அவர்கள் அந்த லொகேஷனுக்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதும் விஜய் வந்து எப்போதும் போல விமானத்துல ஏறி சென்னைக்கு வந்துட்டாரு. ஸோ இதுல ரிப்போர்ட்டர் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எங்க மூஞ்ச கூட பார்க்கல. ஸோ அப்படியே போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால விஜய்க்கு பிரஸ்ஸ மீட் பண்ண பயமா? அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்த்திருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு விஜய் வந்து ட்விட்டர்ல இந்த மாதிரி எனக்கு என்ன சொல்லனே தெரியல. ஸோ எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த குடும்பங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆதரவை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னைக்கும் என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பங்களுக்கும் உயிரிழந்த எல்லா குடும்பங்களுக்கும் தலா 20,00,000 ரூபாய் கொடுக்கறதாவும், இன்னும் மருத்துவமனையில இருக்கிற குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன விமர்சனங்கள் எப்பவுமே வரும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது சீமான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்லுவாருன்னு நெனச்சே பார்க்கல. என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது விஜய்க்குமே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். விஜய் மேலயும் நம்ம எந்த தப்புமே சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அண்ணாமலை தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் போலீஸ் பாதுகாப்பு அங்க இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டே 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போய் கரூர்ல உயிரிழந்த மக்களுடைய பெற்றோர்கள சந்திச்சிருக்காங்க. அண்ட் முதலமைச்சர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்ல இருக்கவே மனசு இல்ல. ஸோ அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு வகையில விஜய டாமினேட் பண்ற மாரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். அண்ட் பல அமைச்சர்கள் இந்த உயிரிழப்பை கண்டு டிஎம்கே அமைச்சர்கள் கண்ணீர் விட்டாங்கன்னு சில நியூஸை நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம்.
அண்ட் இன்னும் நியூஸ் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ட் இன்னும் சில பேர்லலாம் ஜாமீன்லயே வெளிய வர முடியாத அளவுக்கு 4 தரப்பு கேஸ போட்டிருக்காங்கன்னும் சொல்லப்படுது. ஸோ இது அப்படியே வளர்ந்து வளர்ந்து விஜய் மேலயும் கேஸ் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. ஸோ என்னுடைய தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி, மொத்தமா நம்மள கவர்மெண்ட் மேலயும் நம்மளால சொல்ல முடியாது. அண்ட் மொத்தமா நம்மளால டிவிகே மேலயும் சொல்ல முடியாது. ஆனா முக்கியமா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்ட கண்டிப்பா கொடுத்திருக்கணும். ஏன்னா, அந்த தளத்துல இருந்த போலீஸ்காரங்களே ரொம்ப ரொம்ப கம்மியான போலீஸ்காரங்கன்னு சொல்லியிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, காலையில 11 மணில இருந்து கூட்டம் கூடி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா போலீஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது 10,000 பேரா இல்ல 20,000 பேர் அங்க இருக்காங்களான்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல அதுக்கேத்த மாரி போலீஸ் சப்போர்ட்ட கொடுத்திருக்கணும். ஸோ இது போலீஸ் சைட்ல இருக்கிற ஒரு ஃபால்ட். அண்ட் விஜய் சார் சைட்ல பார்த்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் சீக்கிரமா இந்த தளத்துக்கு வந்திருக்கலாம். அவர் வீட்ல இருந்து கிளம்புனதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா தான் கிளம்பியிருக்காரு. அண்ட் அவரு பிரஸ் மீட்லயும் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவருடைய மன வருத்தத்தினால அவர் பேசலன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலுமே அவருடைய பொதுச் செயலாளர்கள் யாரையாச்சும் அந்த கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு, அவர் இருந்து செய்ய வேண்டியது எல்லாமே அங்க செஞ்சிருக்கலாம். ஏன்னா, அந்த இடத்துல விஜய் கிளம்பி போனதே என்ன கேட்டீங்கன்னா, கரெக்ட்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வராருன்னு தெரிஞ்சா, இன்னும் பல கூட்டங்கள் அவர பின்தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலையே நாரடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கு விஜய் அங்கருந்து கிளம்பி போனதே ஓகேன்னு சொல்லுவேன். பட் என்னதான் இருந்தாலும் விஜய் தன்னுடைய பொது செயலாளர்கள் இல்லைன்னா தொண்டர்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அமுச்சு வச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்கன்னாச்சும் சொல்லியிருக்கணும். ஸோ அது டிவிகே சைட்ல இருந்து ஒரு ஃபால்ட்டாவே நம்ம பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை கட் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அங்க ஆயிரக்கணக்கில் மக்கள் சூழ்ந்திருக்கும்போது கவர்மெண்ட் ப்ராப்பரான ஸ்டெப்ஸை எடுத்திருக்கணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான இடத்த கொடுக்கல. ஸோ இவ்வளோ மக்கள் கூட்டம் வரும்பொழுது நீங்க வேணும்னே குறுகிய இடத்த கொடுக்கவே கூடாது. என்னதான் உங்களுக்கு கட்சிக்குள்ள சண்டைகள் இருந்தாலும், பொறாமைகள் இருந்தாலும் மக்களுடைய பாதுகாப்பை யோசிச்சு கண்டிப்பா செயல்பட்டிருக்கணும்ன்றது கவர்மெண்டோடைய ஃபால்ட். அண்ட் மக்கள் சைட்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆல்ரெடி எல்லா அனௌன்ஸ்மெண்டே கொடுத்திருக்காங்க. சின்ன பசங்களை கூட்டிட்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, பெண்கள் வரவே வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் அந்த கூட்டத்துக்கு வந்தது அவங்களுடைய மிகப்பெரிய தப்பு. இதுல பாத்தீங்கன்னா 1.5 வயசு குழந்தைலாம் உயிரிழந்து இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல நின்னுட்டு இருக்கவங்களுக்கு மூச்சு திணறுது, அவங்களால முடியல அப்படின்னா, சுத்தி இருக்கிற பொதுமக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த விஷயத்த நீங்க பார்க்கும்பொழுது எல்லா சைட்லயுமே தப்பு இருக்கு. அது பொதுமக்கள்ல இருந்து, கவர்மெண்ட் சைட்ல இருந்து, டிவிகே சைட்ல இருந்து எல்லா சைட்லயும் சில தப்புகள் இருக்கு. ஸோ இதனால இவங்க தான் இந்த தப்புக்கு காரணம்னு சொல்லி நம்ம ஒருத்தரை மட்டுமே அப்போஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த நிலைமையில தான் இந்த கரூர் விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இனிமே என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, விஜய் வந்து வெளியே வந்து பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் விஜய் மேல ஏதாச்சும் கேஸ் போடுவாங்களா? இல்ல விஜயை இனிமே கட்சிக்கே நான் வரல, அரசியலுக்கே நான் வரலைன்னு சொல்லி விலகிடுவாரா? அப்படி